வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க்கில் தான் 2 டைப் பார்க்க போகிறோம். அதில் முதல் டைப் என்ன அப்படின்னா, ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி ஒரு வேலையை 30 நாட்களிலும் முடித்தால் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இதுதான் வந்துட்டு கேள்வி. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏ ஒரு வேலை அப்படின்னா 1/20, பி ஒரு வேலை அப்படின்னா 1/30. இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 30 இங்கே வந்துடும், 20 இங்கே, ஓர் 30 30, ஓர் 20 20, 30 20 50 டிவைடட் பை 30 × 20. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 கேன்சல், ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30, 6 2 12 நாட்கள் ஆகும். 1/12. ஸோ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 12 நாட்களில் முடிப்பர். இதே டைப் 2 என்ன அப்படின்னா, ஏ ஒரு வேலையை 20 நாட்களிலும் ஏபி சேர்ந்து 12 நாட்களில் முடித்தால் பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி தான் கேள்வி. நமக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஏ தனியாக பி தனியாக, இது ரெண்டும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வச்சுக்குவோம். இதில் ஏ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1/12 ப்ளஸ் பி தான் நம்மளுக்கு தேவை, 1/பின்னு வச்சுக்குவோம். ப்ளஸ் 1/a ப்ளஸ் பிங்கிறது வந்து என்னென்னா 1/12. அப்படியே இது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 1/20 அப்படின்னு வந்துடும். இது அப்படியே இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 1/b அப்படியே வச்சுக்கிட்டு 1/12 மைனஸ் 1/20 போட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஓர் 20 20 மைனஸ் 12 டிவைடட் பை 20 × 12 அப்படின்னா ஈக்குவல் டு 8/20 × 12 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 2 8 3 12 4 2 5 2 20 5 3 30. ஸோ பி ஈக்குவல் டு 30 டேஸ். இதுதான் இதுக்கான ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 3 பார்க்கலாம். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களிலும் ஒய் அதே வேலையை 20 நாட்களிலும் முடித்து 2 பேரும் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா 4200 ரூபாய் வாங்குறாங்க. இதில் எக்ஸுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும், ஒய்க்கு எவ்வளோ சேலரி கொடுக்கணும் அப்படின்றத கொஷினை. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 பேரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 18 + 24 20 30 42 அப்படின்னா 42,000 டிவைட் பை 42 அப்படின்னா 1000. அதாவது ஒரு நாளைக்கான வேலை வந்துட்டு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இதில் எக்ஸ் வந்துட்டு எத்தனை நாள் செஞ்சுருக்காங்கன்னா 18 நாள், அப்போது 18,000. ஒய் எத்தனை நாள் செஞ்சுருக்காங்கன்னா 24, அப்போது 24,000. இப்போது இதுதான் எக்ஸு, இதுதான் ஒய் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது அப்படியே கிராஸ் தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்துட்டு அவர் ரொம்பவே குயிக்காக அந்த வேலையை முடிக்கிறார் அப்படின்னா சீக்கிரமாக முடிக்கும்போது அதுக்கான சம்பளம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். லேட்டாக முடிக்கிறதுனால அதுக்கான சம்பளம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் ஒரு வேலையை வந்து ஒருத்தர் எந்தளவுக்கு சீக்கிரமாக முடிக்கிறாரோ அவருக்கான ஊதியம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்னா எக்ஸுக்கு 24,000, ஒய்க்கு 18,000. அடுத்து இதே மாதிரி டைப் 4 வந்துட்டு டைப் 4 என்ன அப்படின்னா, எக்ஸு ஒய் இசட் அப்படிங்கிறவங்க 4, 6, 10 அப்படின்றதுல வந்துட்டு வேலையை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற வேலை வந்துட்டு 4, 6, 10 அப்படின்ற முறையை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மொத்தமாக வந்துட்டு 31,000 ரூபாய் கொடுக்கப்படுது. அப்படின்னா இதை எப்படி இவங்க 3 பேர் சமமாக பிரித்து எடுத்துப்பாங்க, அவங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எடுத்துப்பாங்க. அப்படின்னா எக்ஸு சீக்கிரமாக முடிக்கிறாரு, அவருக்கு தான் அதிகமான சம்பளம், ஒய்க்கு அதை விட கொஞ்சம் சம்பளம் கம்மி, இசட்டுக்கு அதை விட சம்பளம் கம்மி அப்படின்ற முறையில் தான் சம்பளம் கிடைக்கும். ஏன்னா போன டைப்லேயே அதே மாதிரி தான் நம்ம பார்த்தோம். இப்போது XYZ எடுத்தோம் அப்படின்னா 4, 6, 10. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 4 அப்படின்னா 2 2 4 3 2 6 I 2 10 2 3 5 எதுவும் பண்ண முடியாது. I 2 10 அப்படியே வச்சுக்கலாம். 2 10 அப்படியே வச்சுக்கணும். அப்படின்னா 3 2 6 6 5 60 வருதுங்களா. இப்போது இதை 60 அப்படியே பிரித்து போட்டோம் அப்படின்னா கீழே 60 இதாகணும், மேலே 4 இது பண்ணோம் அப்படின்னா 1/4க்கு 60 பண்ணோம் அப்படின்னா × 15 அப்படின்னா மேலே 15ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 60 ப்ளஸ் மேலே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 60, மேலே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் கீழே 60. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 15
15 ஒரு 10 25 ஒரு 6 31. அவங்க மொத்தம் இது வந்துட்டு என்னென்னா 60. ஆனால் அவங்க வந்துட்டு 31 இது கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 31 நாளில் வந்துட்டு வேலையை முடிக்கிற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கிது அப்படின்னா மொத்தம் 31,1000. இவங்க எத்தனை இதில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 31. இந்த 60 விட்டுருங்க, 31 தான் இது பண்ணுறாங்க. டிவைட் பை 31 போட்டோம் அப்படின்னா 1000. ஒரு நாளுக்கான வேலை வந்து 1000. இதில் ஏ வந்துட்டு எத்தனை இதில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, அவளோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்னா 15. பியோட பொட்டன்ஷியல் 10, சியோட பொட்டன்ஷியல் 6 தான். அப்படின்னா ஏவோட பொட்டன்ஷியலுக்கு அவருக்கு 15 × 1000 அப்படின்னா 15,000. பியோட பொட்டன்ஷியல் எவ்வளோ 10 × 1000 அப்படின்னா 10,000. சியோட பொட்டன்ஷியல் எவ்வளோ 6 × 1000 அப்படின்னா 6000. இது மொத்தமாக ஆட் பண்ணால் 31,000.